Hi friends, welcome to SRAS Academy. Previous year questions-ல கேட்ட general studies topic-ல ஒரு ஒன்-லைனர் மாதிரி குயிக் ரிவிஷனாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பராக படிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக. கீழ்காண்பனவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது? சுந்தரி. சேக்கிழார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார்? ஆன்சர் திருஞான சம்பந்தர். 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் CN அண்ணாதுரை. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது? காஞ்சிபுரம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1916. பெரியார் ஈ.வே. ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்? 1971. சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன? எட்டயபுரம் மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது பாரதி எனும் பட்டம். உலகில் உள்ள நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. விவிலியம். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். குறள் பொருள் அந்தணர் என்போர் அறவேர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். பொருள் ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பிற்கும் பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியதன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்விற்குரியதாம். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர்குலத்தானவன் என்பதும் அது கெட்ட விடத்து தாழ்ந்த குலத்தானாகி விடுவான் என்பதும் தமிழ் நூல் முடிபாம். குறளும் பொருளும் பொருத்தமற்றன. கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் தே.பொ. கிருஷ்ணசாமி. கூற்று 1 பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. கூற்று 2 திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர். கூற்று 1 மற்றும் 2 சரி. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது? 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும். சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயர் முதலாம் ராஜேந்திரன். தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர். இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டமாகும். இது தமிழ்நாட்டில் COVID-19 தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உதவுகின்றன. ஆரோக்கியம். பழங்குடி சமூகத்திற்கு திருமணம் என்பது ஓர் ஒப்பந்தம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நல சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் 29/9/2008. இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? பட்டியல் ஜாதியினர் அல்லது பழங்குடியினருக்கு அரசு பணிகளில். தமிழ்நாட்டில் டேஷ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. நெல். தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம். தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட டேஷ் ஊக்குவிப்பதற்காக. பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை. கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக. சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை. டேஷ் என்பது தான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணமாகும். மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பதில்லை.
குருட்டு மனப்பாடம் மனைவழி கற்றல் என்பது செயலாற்ற கற்றல். மேலே குறிப்பிட்டுள்ள சொற்களை அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்தவும். விளம்பரம், விண்ணப்பம், நேர்காணல், தேர்ந்தெடுத்தல், நியமனம், பயிற்சி. ஒரு நோக்கம் அல்லது இலக்குடன் மனதில் படிப்படியாக சிந்தித்தலை வரையறுக்க பயன்படுத்தும் சொல் பகுத்தறிதல். மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துவதற்கான ஒப்பரன் மாதிரியை முன்மொழிந்தவர் ஜேக்கப் மற்றும் மோனாட். பொறுத்துக. நீர் மண்டலம் புவியின் நீர், நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது. நிலமண்டலம் புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி. உயிர் மண்டலம் நீர்மண்டலம், நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரின கூறுகள். அயனி மண்டலம் இது வெப்பமண்டலத்திற்கு 50 கிலோமீட்டர் மேல் அமைந்துள்ளது. சயின்ஸ் அறிவியல் எனும் சொல்லின் தோற்றுவாய் மொழி லத்தீன். ரோட் லேர்னிங் பொருள் உணராமல் கற்றல். கணிதம் மற்றும் அறிவியலில் சூத்திரங்களை மனப்பாடம் செய்ய பயன்படுகிறது. திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்யும் முறை சேமிக்கப்பட்ட தரவை புரிந்து கொள்வது தேவையில்லை. எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்ல? பயனுள்ள, வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்க்கட்சி. பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் மைக்ரோவேவ் அவனில் உணவை சமைக்க காரணமாகிறது? H2O. தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் உள்ள கோவிட்-19 நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவை வழங்குவதற்காக ரோபரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஆராய்ச்சியாளர்களால் வடிவமைக்கப்பட்ட பாட் திட்டத்தின் பெயர் என்ன? வாட். இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் நடமாடும் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1965. இந்திய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கோவிட்-19 தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி எது? கோவிஷீல்டு. இந்தியாவில் 1952களில் அழிந்து போன ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட 8 சிறுத்தைகளை பாரத பிரதமர் 17/9/2022 அன்று டேஷில் விடுத்தார். குனோ தேசிய பூங்காவில். பின்வருவனவற்றில் தேசிய நீர்வழி 1NW1 ஆனது டேஷ் நகரங்களை இணைக்கிறது. அலகாபாத், ஹல்தியா. 2011இல் எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் களிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? மேற்கு வங்காளம். இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சில்கா ஏரி. மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு ட்ரோபோஸ்பியர். யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? சர் ஜான் மார்ஷல். அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று. நீதிமன்றங்கள் நடைமுறைப்படுத்தலாம். 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது? இறப்பற்ற ஆன்மா. பேசரா பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகின்றது. சாளுக்கியர் பாணி. இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பெங்களூர். தாரிக் ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யார்? அப்பாஸ் கான் ஷர்வானி. கீழ்காண்பவற்றில் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் எவை? இவர் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார். குதுப் மினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார். ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை டேஷ் சமர்ப்பிக்கிறது. ஆளுநர். சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றம். சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றம். ராஜமன்னார் குழுவை பற்றி கீழ்காணும் தொடரில் சரியானது. இக்குழு 1971இல் அதன் பரிந்துரைகளை அளித்தது. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக.
கிராம சபை, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி மன்றம். சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மிக சரியாக பொருந்தும் கருத்து. பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார். அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு சென்னை மாகாணம் வெர்சஸ் செம்பகம் துரைராஜன் 1951. மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா சாஹ்னி வெர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும். தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் 6, 1952. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மெகலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்ட மாதிரியாகும். முதல் அமைச்சர் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவராவார். தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஒசூர், ஊட்டி, நிலக்கோட்டை. $5 டிரில்லியன் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு 2024-25. மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும்போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கின்றது என்பதை கருத்தாக கொண்ட கோட்பாடு முக்கியமாக மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய நிதி ஆண்டு 2017-18. கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். வேவல் திட்டம், சிம்லா மாநாடு, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், மவுண்ட்பேட்டன் திட்டம். வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது? பர்தோலி. இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக. இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம், தன்னாட்சி இயக்கம், சைமன் குழு, அமைச்சரவை தூதுக்குழு. பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் MG ரானடே. ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப் பிரிவினை தினம் ராக்கி பந்தன் தினம். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? அக்டோபர் 1799. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். பெருமூளை புரணி, உணர்வுகளை பெறுதல். ஹைப்போதலாமஸ், உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை, உடல் சமநிலை. பான்ஸ், உறக்க விழிப்பு சுழற்சி. கேனிமீட், சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டன், சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன், பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டான், அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது மார்ட்டின் லூதர் கிங். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர். சமணம், பசாதி, ஜுடாயிசம், சினகாக், புத்த மதம், விகாரா, ஜொராஸ்ட்ரியம், அஹியாரி.
கூற்று: இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. காரணம்: இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. இமயமலையுடன் தொடர்புடைய சரியான வாக்கியங்கள்: சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழைப்பொழிவை பெறுகின்றது. ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு: குதிரை. பேஷ்வா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் செயலர், நியாயதீஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும். டிசம்பர் 10. கால வரிசைப்படி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை எழுதுக. பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, GVK ராவ் குழு, LM சிங்வி குழு. கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எது? 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது. 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது? 1991 ஆண்டின் தொழிற்கொள்கை. உழவர் கடன் அட்டை KCC 1998 யாரால் தொடங்கப்பட்டது? மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. கூற்று: மத்திய கல்வி அமைச்சகம், இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் MHRD, நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம்: மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை ரூபாய் 10 லட்சம். டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம்பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பாகுல்லா கான் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ககோரி சதி வழக்கு. ஆலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? சித்தரஞ்சன் தாஸ். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? இரட்டைமலை சீனிவாசன். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பொய்யா விளக்கு. ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று குறிப்பிட்டுள்ளார். முசிறி. 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ஞானம் கருதினும் கை கூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? காலமும் இடமும். தமிழ்நாட்டில் இரத்த சோகை முகத் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் 7 ஆண்டுகள். இந்தியா 2018 ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? திணை வகைகள். கூற்று: 2023 ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம்: அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24 ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஷ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 3512 கோடிகள். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது பின்கடவாய் பற்கள்.
கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? சுக்ரோஸ். தவறான கூற்று. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். கேட்குணர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குணரை நோக்கியும் நகர்கிறது. சரியாக பொருந்திய தொல்லுயிரி ட்ரையோபைட் நயடைட்டா. சரியான இணைகள். பினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரியவந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? கான்ஸ்ட்ரோட்ரியம் ஃபர்பூரியம். பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? மகாராஷ்டிரா. எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஜப்பான். சரியான வாக்கியம். இந்திய அரசு 1972இல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. கஜ்ராஜ் சுரக்ஷா. கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? எலிஃபண்டா குகை, மகாராஷ்டிரா. வங்கப் பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொருத்திக் கொண்ட அரசர் பாமன் ஷா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? கியூனிஃபார்ம். அரசு நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றுகள். சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கின்றார். அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. கூற்று. அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம், தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்று கருதப்படுகிறார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். 1855இல் மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ரிஷ்ரா. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016ஆம் ஆண்டின்படி நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, இந்தியா. சரியான இணைகள். வேளாண் வருமான வரி மாநிலம், நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? துணைத் தலைவர். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்றுகள். தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? மா. சிங்காரவேலர். விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா எனப்பட்டது. தங்கம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றிய சரியான வாக்கியங்கள். இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். வழக்கறிஞர் ஆவார். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அதியமான். நெய்யால் எரி நுதுப்போம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் என்னும் குறளில் நுதுப்பேம் என்பது பொருள் என்ன? அவித்தல்.
பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? தொழில். அக்சாய் சின் மற்றும் டேஷ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. இந்தியா. கூற்று. பொருளாதாரத்தில் பொதுவாக மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. காரணம், இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதலிடத்தில் உள்ளது. கூற்று சரி, காரணம் தவறு. தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. 15 ஜூலை. 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP அதே காலகட்டத்தில் இந்தியாவின் GDP வளர்ச்சி விகிதமாக 7.24% எதிராக டேஷ் சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளது. 8.19. கூற்று. மங்களமாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். CSIR அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் தன்னாட்சி அமைப்பாக டேஷ் கீழ் பதிவு செய்யப்பட்டது. 1860 உடைய சமூக சட்டத்தினுடைய பதிவின். சூழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் என அழைக்கப்படுபவை உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள். டேஷ் என்பது ஒரு பொருளை பின்னர் நினைவில் கொள்வது ஆகும். தக்க வைத்தல். இமாஸ்குலேஷன் என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது? மகரந்த தாள்களை நீக்குவது. டீசல் எரிபொருளின் பற்ற வைப்பு தரத்தை டேஷ் எண்ணாக வெளிப்படுத்தலாம். சீட்டேன். வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் சிலிக்கான் கார்பைடு. திசைவேகத்தின் மாறுபாடு வீதம் முடுக்கம் ஆகும். வளிமண்டலத்தில் சூரியனின் புற ஊதா கதிரில் இருந்து நம்மை காக்கும் வாயு ஓசோன். ஈரானில் 1971 கையெழுத்திடப்பட்டு டேஷ் பெயருடன் ஈரநிலங்கள் உலக அளவில் பாதுகாக்கப்படுகிறது. ராம்சார் தலங்கள். பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் உணர்திறன் குறிகாட்டிகளாகவும் குடை இனமாகவும் அங்கீகரிக்கப்படுகின்றன. அவற்றின் இலக்கு பாதுகாப்பு குறைவாக அறியப்பட்ட அச்சுறுத்தும் பட்டியலில் உள்ள உயிரினங்களுக்கு பயனளிக்கிறது. IUCN சிவப்பு பட்டியலின்படி குடை இனங்களில் பெரும்பாலானவை டேஷ் என வகைப்படுத்தப்படுகிறது. அழியும் அல்லது அச்சுறுத்தல். மார்ச் 2022 சராசரி வெப்பநிலை கடந்த 122 ஆண்டுகளில் இந்தியாவின் அதிகபட்ச வெப்பநிலையாகும். மேலும் இதை முன்கூட்டியே கணிப்பதும் கடினமாக இருந்தது. இதன் பின்னணியில் உள்ள காரணம் பருவநிலை மாற்றம். கூற்று. ஜாதி என்பது மதிப்பு வாய்ந்த நம்பிக்கையுள்ள நடைமுறையினை காத்து வரக்கூடிய ஒரு வகுப்பின் பிரிவினர்களின் கொள்கை பிடிப்பு. காரணம், நடைமுறை வாழ்க்கையில் ஜாதி என்பது கல்வியாலும் தொழிலாலும் பண சொத்தின் அந்தஸ்துகளாலும் ஓரளவு குறைந்தாலும் சமூகத்தில் முழுமையாக அனைவரையும் ஒன்றிணைக்கவில்லை. கூற்று காரணம் இரண்டும் சரி. மக்களின் மனநிலைக்கேற்றவாறு சரியானது. இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் திரு KC நியோகி. டேஷ் திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது. ஆயுஷ்மான் பாரதம். இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதியானது சுந்தரவன காடுகள். மக்கள் தொகையில் தேக்கநிலை ஏற்பட்ட காலகட்டம் 1901 முதல் 1921. பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கர்நாடகா. இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடுமிடத்தில் டேஷ் அமைந்துள்ளது. அலகாபாத். இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளது? இமாச்சல் இமயமலை. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 29(1). ஹம்பி டேஷ் நதிக்கரையில் அமைந்துள்ளது. துங்கபத்ரா. சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டாங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. இல்துமிஷ். தசபோதா யாரால் எழுதப்பட்டது? ராம்தாஸ்.
சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயர் ராம்தாஸ். பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி டேஷ் நிலப்பகுதிகளுக்காக மோதிக்கொண்டனர். ராச்சூர் தோவாப். பாமினி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் முகமது கவான். சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் அலாவுதீன் கில்ஜி. இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது? இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கிடையிலான குழுவை உருவாக்கியதன் நோக்கம் மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த. மேலே கொடுக்கப்பட்ட குழுக்களை காலவரிசைப்படுத்துக. பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு. பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது? விதி 56(1)(b) மற்றும் 61. இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? விதி 51(a). இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாளுகிறது? இந்திய குடியுரிமை. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு சமூக உட்சேர்க்கை. பின்வருவனவற்றில் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? 42வது அரசியலமைப்பு திருத்தம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 54.6% தொழிலாளர்கள் டேஷ் துறையை சார்ந்துள்ளனர். விவசாயம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் டேஷின் கீழ் மதிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம். கீழ்கண்டவற்றுள் நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எவை? இடைத்தரகர்களை ஒழித்தல், நில குத்தகை சட்டம், நில உச்ச வரம்பு. 1954ஆம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடு டேஷ் ஆகும். பிரான்ஸ். மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி எந்த நிதிக்குழுவில் கொண்டுவரப்பட்டது? 12. நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துங்கள். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம். 1944இல் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஸ்ரீமன் நாராயணன். திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார்? பேரறிஞர் CN அண்ணாதுரை. பூர்ண ஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது? 26 ஜனவரி 1930. கீழ்காண்பவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம்? சம்பரான் சத்தியாகிரகம். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது? மார்ச் 12, 1930. தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது? 13 ஆண்டுகள். ஈவே ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் என்னுமிடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க. 1784ஆம் ஆண்டு வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமானவர் யார்? வில்லியம் ஜோன்ஸ். பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது? உறையூர். மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? திருவள்ளுவர். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் ராஜாஜி. 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார்? யங் இந்தியா. மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் யார்? CN அண்ணாதுரை. எப்போது ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? 1926. திறனறிந்த சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனை நூங்கு இல் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் சொல்வன்மை. ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார்? செல்வமும் விளைச்சலும். பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான குறளை எழுதுக. மரங்கள் தமக்காக வாழாது பிறர்க்காகவே வாழ்கின்றன. இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் முடமாக்கி விடுகிறார்கள். அடியோடு வெட்டி அழித்தே விடுகிறார்களே. இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் திருக்குறள்.
ரத்தம் ஒரே நிறம் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் சுஜாதா. பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது. திருஞான சம்பந்தர். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை என்று பாடியவர் யார்? இடைக்குன்றூர் கிழார். கீழ்காணும் கூற்றுகளில் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளின் அன்பு கொடி பற்றிய சரியான தகவல்கள் எது? அவர் தன்னை பின்பற்றியவர்களை அன்பு கொடி மக்கள் என்று அழைத்தார். சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்றுகின்றனர். தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் TVU 2010 ஆண்டில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? தமிழ் இணையவழி கல்விக் கழகம். 2021 ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் டேஷ் மாநிலம் அதிகமான காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கின்றது? தமிழ்நாடு. 2021-22 ஆண்டில் தமிழகத்தின் மொத்த உணவு உற்பத்தியின் அளவு 125 லட்சம் மெட்ரிக் டன். வேளாண்மைக்கான பிரத்யேக வரவு செலவு திட்டத்தின் குறிக்கோள் வேளாண்மையை லாபகரமான தொழிலாக ஊக்குவிப்பது, தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலனை உயர்த்துவது. NFHS 5 2019-21 இந்திய அறிக்கையின்படி கர்ப்பகால வயதை பொருட்படுத்தாமல் 2.5 கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை டேஷ் என அழைக்கப்படுகிறது. குறைந்த பிறப்பு எடை. தமிழகத்தில் சமூக நீதி நாள் கொண்டாடப்படுவது February 20. டேஷ் பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீட்டின் மூலம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் வாயிலாக பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பெண் குழந்தை. இவற்றுள் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது? நாமக்கல். ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா திட்டம் டேஷாம் ஆண்டிலிருந்து அறிவிக்கப்பட்டது? 1989. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது? அரியலூர். எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? 2017. GSTயின் உள்ளடக்கம் என்பது 3 வகைப்படும். சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் SBLP ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1992. மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு 1921. மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. மக்கள் தொகை மாறுதல் 2011. ட்ரைசோமி 2n+1, டெட்ராசோமி 2n+2. கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம்? யூரியா. அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து தருவது சோடியம் மெட்டா அலுமினேட் + ஹைட்ரஜன். இந்திய இராணுவத்தில் முதன்முதலாக பெண் இராணுவ போலீசார் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டனர்? மே 2021. இந்தியாவின் தேசிய மலர் தாமரை தாவரவியல் ரீதியாக டேஷ் என்று அறியப்படுகிறது? நெலம்போ நியூசிஃபரா. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது தேர்தல் ஆணையம். மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? 12. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? தாமிரம். துங்கபத்ரா திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலங்கள் யாவை? ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா. பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையிடம் டேஷ் ஆகும்? புதுடெல்லி. ஹரப்பா, பஞ்சாப், மொஹஞ்சதாரோ, சிந்து, காலிபங்கன், ராஜஸ்தான், லோத்தல், குஜராத். கம்ரான் அஸ்காரி ஹிண்டால் யாருடைய சகோதரர்கள்? ஹுமாயூன். கீழ்காண்பனவற்றில் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு ஐகோல். காக்கசாய்டு என்பவர்கள் டேஷ் இனத்தவர்கள்? ஐரோப்பியர்கள். சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன? பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 11 வரை. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள்: இந்திய குடிமகனாக அல்லது குடிமகளாக இருத்தல் வேண்டும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் டேஷ் தலைமையில் நடைபெற்றது. வ.உ.சி. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு 1878. பகத்சிங்கின் தாயார் பெயர் வித்யாவதி. 27 மே 1964 இறந்த இந்திய தேசிய தலைவர் ஜவஹர்லால் நேரு. திராவிடர் இல்லம் நடேசனார். தொழிலாளன் சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது எது? தம்மின் தம் மக்கள் அறியுடைமை. ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? பெருந்தகையார். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு. உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை. வேளிர்குல சிற்றரசர் திதியன். சோட்டாநாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. கேப்டன் லக்ஷ்மி சகல் எங்கு பிறந்தவர்? சென்னை. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி பிறர் பொருள் விரும்பாமை. சதி நடைமுறை பற்றிய சரியான கூற்றுகள்: ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி எனும் நடைமுறையை ஒழிக்க உறுதிமொழி எடுத்தார். இந்த நடைமுறையை ஒழிக்க வில்லியம் பெண்டிங்கிற்கு உதவினார். சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக 1829 அறிவிக்கப்பட்டது. 2713 அரசு டேஷ்களுக்கு உயர்தர கணினி ஆய்வகங்கள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நடுநிலை பள்ளிகள். ஆங்கிலேயர் ஆட்சிக்கான கல்விக் கொள்கை 4 காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது மேக்னா கார்ட்டா என்றும் அழைக்கப்படுகிறது. காஃபி உற்பத்தியில் அதன் பரப்பளவில் கர்நாடகா மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள்: இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. வேகமாக வளரும் சேவைத்துறை. தற்கால வேலைவாய்ப்பு போக்குகளாவன: பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு. நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களை பயன்படுத்துதல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவது. நோய் காரணியான போர்ட்டடெல்லா பெர்டுசிஸ் சுவாச குழாய் பகுதியை பாதித்து டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. கக்குவான் இருமல். கீழ்காணும் விலங்குகளில் உமிழ்நீரில் உள்ள வேதிப்பொருளானது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றது. கிரிடினேரியா கிரானுலோசா. டேஷ் ஒளிக்கதிர்களை மின் தூண்டல்களாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணிகளை செய்கிறது. விழித்திரை. கரும்பு சர்க்கரையானது டேஷ் மற்றும் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய 3 தனிமங்களால் ஆனது. கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். ஹைட்ரோமானி திரவத்தின் ஒப்படர்த்தி. சாக்ரோமானி சர்க்கரையின் அடர்த்தி. லாக்டோமானி பாலின் அடர்த்தி. மதுமானி சாராயத்தின் அடர்த்தி. காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். ஜோசிலா கணவாய் இமாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா கணவாய் சிக்கிம். மொர்பி மாவட்டத்தில் இடிந்து விழுந்த ஆங்கிலேயர் கால பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். முந்தைய மதிய உணவு திட்டத்தின் மறுபெயர் PM போஷன். 2022 நோபல் பரிசினை இயற்பியலுக்காக வென்றவர்களில் குவாண்டம் தொலைத்தாங்கு நடைமுறையை செய்து காட்டியவர் அன்டன் சைலிங்கர். கூற்று: தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவிற்கு மேற்கு கடலோர பகுதிகள் அதிக மழையை பெறுகின்றன. காரணம்: இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளன. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது.
திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயம் முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம். உலக காபி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்தை வகிக்கிறது. தன்வந்திரி, ஆயுர்வேதா, வராஹமிகிராம், பிருஹத் சம்ஹிதா, ஆரியபட்டர், சூரிய சித்தாந்தா, அமரசிம்மா, அமரகோஷா. அப்பரின் சமண மதத்தின் பெயர் தர்மசேனா. சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது? அஸ்ஸாம். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவுகள்: சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் மக்களவை சபாநாயகர். கூற்று: பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். காரணம்: மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. கூற்று, காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று: ராம்சே மெக்டொனால்ட் வழங்கிய வகுப்புவாரி ஒதுக்கீட்டை காந்தியடிகள் எதிர்த்தார். காரணம்: டொமினியன் அந்தஸ்தை ஆங்கிலேயர்களிடமிருந்து பெறுவதற்காக. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறானது. 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் தம்பிரான் வணக்கம். தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? வேட்டுவர். யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? மழலை சொல். எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர்? படை, குழி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். நாமம் கெட கெடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை ஒப்பிடுகின்றார்? காமம், வெகுளி, மயக்கம். எட்டுத்தொகையும் 10 பாட்டு ஏறத்தாழ டேஷ் பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும். 2400. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசன். சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது 14. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் பாரிஸ். காவலன் எஸ்ஓஎஸ் செயலியை எந்த அரசு அறிமுகப்படுத்தியது? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் நிலக்கடலை உற்பத்தியின் அளவு என்ன? கிட்டத்தட்ட 7 லட்சம் டன்கள். தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருட்கள் வாழை மற்றும் தேங்காய். கூற்று: அகோபிலா மடம் மற்றும் பல மடங்கள், பள்ளிகள், விகாரங்கள் கல்விக்காக தனித்துவமான பங்களிப்பை செய்கின்றன. காரணம்: இடைக்காலம் பல மத மடங்களும் மடாலயங்களும் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்டதை கண்டது. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று: பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பாகும். காரணம்: பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. நீதி கட்சியை பொறுத்தமட்டில் எந்த கூற்றெல்லாம் சரியானது? நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவுக்கு கொண்டு வர முற்பட்டது. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீட்டித்தது. நீல் தர்பன் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் தீன்பந்து மித்ரா. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாடியவர் ஔவையார். கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் சரியான செய்திகள்: குமரகுருபரர் தனது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று திருமழிசை ஆழ்வாரை புகழ்கிறார். நம்மாழ்வார் சடம் எனும் வாயுவை சினந்து அடக்கியமையால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார். பெரியாழ்வார் பட்டர்பிரான் என்று அழைக்கப்படுகிறார். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு %% அளித்து உறுதி செய்துள்ளது. 3%. கூற்று: வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார். காரணம்: அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார்.
கூற்று காரணம் இரண்டும் உண்மை. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் காத திருநாவுக்கரசு. கூற்று சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலை. காரணம் பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். பிள்ளைத்தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்திற்குரிய காலம் 19-20. எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது? ஜாகிர் நிலமானிய முறை. டில்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவர் ஜியாவுதீன் அபுதீன். 1707 அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் பகதூர் ஷா ஒன். தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் டேஷ் நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது? ஜப்பான். மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? பாலின விகிதம். HDI எடுத்துக்கொள்ளும் பரிமாணங்கள் உடல்நலம், வருமானம், கல்வி. 1952 நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை யாது? 22. கூற்று கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. காரணம் இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1982. PACCS தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் பிரைமரி அக்ரிகல்ச்சுரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ். VPRCs கிராம வறுமை குறைப்பு குழுக்கள் வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டிஸ். சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது சமூக மாற்றம். டேஷ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடினார், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். ஆர் லீலாவதி. டேஷ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும். இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. சீர்திருத்த இயக்கம். பின் வருவனவற்றுள் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் உயர் கல்விக்கான திட்டம் எது அல்ல? முதுமுனைவர் உதவித்தொகை. 2020ஆம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் அறிவியலில் பெண்கள். பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் லெமார்க். கீழ்கண்டவற்றில் விஞ்ஞான அறிவை வளர்ப்பது எது? கவனித்தல். புவியியல் கால அட்டவணையின் மிகப்பெரிய பிரிவு எது? யுகம். டார்வின் தன்னுடைய 1835ஆம் ஆண்டு பயணத்தில் இந்த தீவுகளில் உள்ள தாவர மற்றும் விலங்குகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார். கலபாகஸ் தீவுகள். கிரப்ஸ் சுழற்சி நடைபெறும் பகுதி மைட்டோகாண்ட்ரியத்தின் மேட்ரிக்ஸ். 2,4,5T என்ற களைக்கொல்லியின் ரசாயன பெயர் டேஷ் ஆகும். 2,4,5 ட்ரைக்ளோரோ ஃபினாக்சி அசிட்டிக் அமிலம். சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த நிலையில் இருக்கிறது? முக்கிய வரிசை விண்மீன். அரிசபித்த ஒரு பாரம்பரிய பணியார வகை இனிப்பானது டேஷ் இன மக்களோடு தொடர்புடையது. சாந்தல். உலக தடகள போட்டியில் கோலூன்றி உயரம் தாண்டுதலில் உலக சாதனை படைத்துள்ள அர்மான் டூப்லாண்டிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்வீடன். இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் INS விக்ராந்த். சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப இதழ் வெளியிட்ட ஆராய்ச்சி ஆய்வின்படி மழைநீர் எப்போதும் ரசாயனங்களால் மாசுபட்டுள்ளதால் இனி குடிக்க முடியாது. பின் வருவனவற்றுள் எப்பொழுதும் மாசுபடுத்தும் ரசாயனத்தை கண்டுபிடி. பாலிஃப்ளூரோ அல்கைல் பொருட்கள். எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத்தந்தது? 69வது. ஐநா அவையினது அறிவிப்பின்படி ஒளி மற்றும் ஒளி அடிப்படையிலான தொழில்நுட்பங்களுக்கு ஆன ஆண்டு 2015. 2022ஆம் ஆண்டிற்கான தேசிய லோகமானிய திலக் விருதினை பெற்றவர் டெசி தாமஸ். மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஒரு உதாரணம் நிலக்கரி ஆற்றல்.
ஆக்ஸ்போர்ட் பொருளாதாரம் நடத்திய அண்மைக்கால ஆய்வுகளில் இருந்து உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்திய மாநகரங்கள் முதல் 10 இடங்களை பிடித்துள்ளன. இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் 6வது இடத்தை பிடித்துள்ள நகரம் திருப்பூர். இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் பிரேட்டர் எஸ்ஹெச். தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவைப்பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி கிருஷ்ணா. பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு? ஆரவள்ளி மலைத்தொடர். த இந்தோ சுமேரியன் சீல்ஸ் டெசிப்ஹெட் என்ற நூலின் ஆசிரியர் யார்? லாரன்ஸ் வாடல். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய மாநிலங்களை பற்றிய குறிப்புகளில் சரியானது. பாம்பேயும் குஜராத்தும் 1960இல் பிரிக்கப்பட்டது. சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலம். ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் நீர் யானைகள், யானைகள், புலிகள், ஒட்டகம். கீழ் குறிப்பிடப்பட்டவற்றுள் குருநானக் குறித்த சரியான கூற்றுகள். குருநானக் ஒருவனே தேவன் என்ற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். குருநானக் கர்மாவை நம்பினார். குருநானக் ஜாதி முறையை எதிர்த்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் இனம், ஜாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. பின்வருவனவற்றில் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது? சால்டியன் கல்வெட்டு. ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டார். அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி, கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டவர் ஜஹாங்கீர். உலக அமைதியை குறிக்கும் சுல்லி குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். 2021-22ஆம் ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு 0.633 மற்றும் அதன் தர வரிசை 132 ஆகும். MGNREGS திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு டேஷ் நாட்கள் வேலையளிப்பு, குடும்பத்தில் குறைந்தபட்சம் டேஷ் உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. 100 நாட்கள் ஒரு உறுப்பினர். 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது? உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். 8வது நிதிக்குழு மாநிலங்களுக்கிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியினை அறிமுகப்படுத்தியது. 10% வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் 90% மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலும். மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும். தனிநபர் வருமான வரி, நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகள், சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள். ஃபோர்ட் அறக்கட்டளையின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் 1960இல் பசுமை புரட்சியின் தொடர்பாக IADPயை அறிமுகப்படுத்தி 7 மாநிலங்களிலிருந்து 7 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதன்படி கீழ்கண்ட 4 மாநிலங்களில் எந்த மாநிலம் அரிசி உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை? உத்தரப்பிரதேசம். கூற்று: இந்தியாவில் மறைமுக வேலையின்மை நிலவுகிறது. காரணம்: மறைமுக வேலையின்மையில் தொழிலாளர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் 0 ஆகும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆம்புட்ஸ்மன் என்பவர் அரசின் உயர் அதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். தடுப்பு காவல் சட்டம் 1950, தேச பாதுகாப்பு சட்டம் 1980, தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002, உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971. போதுமான வாழ்வாதாரம் சட்ட உறுப்பு 39, கண்ணியமான தர வாழ்வு சட்ட உறுப்பு 43, பணியுரிமை சட்ட உறுப்பு 41, மக்கள் நலன் சட்ட உறுப்பு 38. தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த சரியான கூற்றுகள்: நல்லாட்சி மற்றும் மேம்பாடு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை, ஊழலை தடுத்தல். அரசியலமைப்பு திருத்தல் சட்டம் எண் 53 மிசோரம் மாநில தகுதிநிலை, 56 கோவா மாநில தகுதிநிலை, 55 அருணாச்சல பிரதேச மாநில தகுதிநிலை, 36 சிக்கிம் மாநில தகுதிநிலை. இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசியலிச கோட்பாட்டின் தன்மையானது
அரசு நடவடிக்கைகளில் சோசியலிச கருத்துக்களின் தாக்கம் மக்களாட்சி சோசியலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம். சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது. நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல். நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல். நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் சரியானது. பூனா காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. கால வரிசைப்படுத்து 1855ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது. இந்திய தேசியத்தை பரப்புதல், இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். நானா சாஹிப், ஜெனரல் ஹென்ரி ஹேவ்லாக், ராணி லக்ஷ்மிபாய், சர் ஹெக்ரோஸ். பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ராஷ்கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜியால் கிபி 1854இல் தொடங்கப்பட்டது. ராஷ்கோப்தார் என்பதன் பொருள் உண்மையை கூறுபவர். பின்வருபவர்களில் எவர் 1897இல் நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷா என்று வர்ணனை செய்தவர்? அஸ்வினி குமார் தத். அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் டேஷ் ஆவார்? ஜமோ சென்குப்தா. 400 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் வித்தவுட் மேக்ஸ் கொஷின்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching and happy learning.